டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 2019 பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு மாதமே நல்ல நல்ல படங்கள் வந்து மக்களை என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் சம்மர் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ மே 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மே எண்டு வரைக்குமே ஒவ்வொரு வாரமுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிகப்பெரிய படங்கள் மக்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்னெல்லாம் படங்கள் என்னெல்லாம் தேதியில் ரிலீஸ் ஆக போகுது மே மாதத்தில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியே மே மாதத்தை வெல்கம் பண்ணக்கூடிய வகையில் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு நம்ம சிவகார்த்திகேயனுடைய படம் தாங்க ரிலீஸ் ஆகுது. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மற்றும் சிவகார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேரும் பேரப் ஆயிருக்க படம் தான் இந்த மிஸ்டர் லோக்கல். ஒரு மிகப்பெரிய காமெடி பட்டாளமே இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனிச்சு, இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆனிச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா செம வைரல் ஆனிச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா எஸ்கே ஃபேன்ஸும் சரி மற்ற எல்லா ஃபேன்ஸுமே சரி சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த படத்துக்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மே 1ஆம் தேதி இந்த மிஸ்டர் லோக்கல் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவி 2 அப்படின்னு இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அதோட டேட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் ஆகல. பட் மேலே தான் தேவி 2வும் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத உறுதி பண்ணிட்டாங்க. பட் எக்ஸாக்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா களவாணி 2. ஸோ களவாணி ஆல்ரெடி ஒரு ஹிட்டான படம், விமலோடைய படம். ஸோ அதோட இரண்டாம் பாகம் தான் களவாணி 2. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த படத்திற்கான ட்ரெய்லரை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லரோட சேர்த்து இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டையும் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா மேலே அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் எக்ஸாக்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த களவாணி 2 படத்துக்கும் தெரிலங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அயோக்கியா. ஸோ மே 10ஆம் தேதி இந்த அயோக்கியா படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய விஷயம். அதாவது மே 2nd வீக். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவராட்டம். நம்ம கௌதம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ பக்கா பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக நடிச்சிருக்காரு. ஸோ தேவராட்டம் இந்த படம் பார்த்தீங்கன்னா மே மாதம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. பட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ மே லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம மே 31 என்ஜிகே படம் ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ ரீசெண்டாக தான் நேற்று தான் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜிகே படத்தில் வந்து தண்டல்காரன் பார்க்குறான் அப்படின்ற ஒரு ஆல்பமை ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு இந்த என்ஜிகே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீசரை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ரெஸ்பான்ஸை கொடுத்துச்சு. ஸோ என்ஜிகே படம் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் டைரக்ஷன், யுவன் சங்கர் ராஜா மியூசிக், சாய் பல்லவி பேரப் ஆயிருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் ரொம்பவே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சூர்யா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கியூரியாசிட்டியோட இந்த என்ஜிகே படத்தை வெல்கம் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மே 31ஆம் தேதி இந்த என்ஜிகே படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் டேட்டும் சொல்லல. ஸோ கடாரம் கொண்டான் நம்ம கமலஹாசன் ப்ரொடக்ஷனில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மலேசியன் காப்பா நடிக்கிற படம் தான் இந்த கடாரம் கொண்டான். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக்கு டீசர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒரு கிளாசிக்கான கெட்டப்பில் நம்ம விக்ரமை காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ கடாரம் கொண்டான் பார்த்தீங்கன்னா மே 31ஆம் தேதி என்ஜிகேவோட கிளாஷ் ஆகுதா இல்லை கடாரம் கொண்டான் மே 3rd வீக் கிளாஷ் ஆகுதா அப்படின்றதாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா படமும் மேரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தெரில. நம்ம மிஸ்டர் லோக்கல் மற்றும் என்ஜிகே இந்த 2 படத்துக்கான ரிலீஸ் டேட் தான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் அயோக்கியா இந்த படம் மே 10 அப்படின்ற 3 படத்துக்கு தான் அஃபிஷியல் டேட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் தேவி 2, களவாணி 2, தேவராட்டம் மற்றும் கடாரம் கொண்டான் இந்த படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியல் டேட் சொல்லலை அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக மே 4 வாரமே பார்த்தீங்கன்னா 4 படங்கள் இருக்குது, ரொம்பவே மிகப்பெரிய படங்கள். அதுவும் இல்லாமல் குட்டி குட்டி படங்கள் நம்மளை என்டர்டைன் பண்ணுறதுக்கான ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. சரி, இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகள் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.